தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்க அகத்திய சித்தர் அருளிய சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் அகதீசாய நமக. வாழ்க்கையில், தொழிலில், நாம் செய்யும் வேலையில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெற வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்னும் ஆசை, கனவு நம் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய உழைப்புக்கும் நாம் போடுகின்ற திட்டங்களுக்கும் சரியான பலன் கிடைப்பதே இல்லை. இன்னும் சிலருக்கு எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் அடுத்தடுத்து தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மலையை தாண்டினால் அடுத்த மலை காத்து கொண்டிருக்கின்ற மாதிரி தடைகளை தாண்டி போராடினாலும் கடைசியில் தோல்வி மட்டுமே பரிசாக கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கு இருந்தாலும் மனச்சோர்வு, விரக்தி, தாங்க முடியாத மன அழுத்தம் வரத்தான் செய்யும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்ற விரக்தி உங்களை வாட்டுகின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் விதியை மாற்றி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க சித்தர்களின் தலைவனான அகத்திய பெருமான் அருளிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த சிவமந்திரத்தை தான் இன்று நமது மகாடிவன் சேனலில் விரிவாக பார்க்க போகின்றோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அது தடையாகவே இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு படி கூட முன்னால் போக முடியவில்லை. எதை செஞ்சாலும் அது தோல்வியாகவே போய் முடிகின்றது. இப்படிப்பட்ட நிலைமையில் பலரும் இருக்கின்றார்கள். அடுத்தடுத்து தோல்விகள் வரும்போது நம்முடைய மனசு தானாகவே ஒரு வெறுப்பும் விரக்தியும் வந்துவிடுகின்றது. நம்மையும் அறியாமல் எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதின் உள்ளே ஆழமாக வேரூன்றிவிடும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் என்றால், புதிதாக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க நினைத்தாலும் கூட அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அதுவும் தோல்வியில்தான் முடியப் போகுது, நமக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து நம்மை தடுத்துவிடும். நாம் என்ன பாடுபட்டாலும் இது நடக்குமா, அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல முடியுமா என அவநம்பிக்கை கலந்த ஒரு பெரிய குழப்பம் மனசில் ஏற்படும். கடந்த காலத்தில் பட்ட அவமானங்கள், அனுபவங்கள் காரணமாக எந்த வேலையை செய்தாலும் அதை ஏனோதானோ என்று தோல்வி மனப்பான்மையுடன் தான் செய்ய தோன்றும். வேலை, தொழில், ஏன் ஒரு வீட்டில் சின்ன சுப காரியம் செய்வதாக இருந்தாலும் இந்த பயம் கலந்த உணர்வு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த தோல்விகளுக்கும் தடைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்க முடியும், சிவனின் அருள் இருந்தால். இப்படி தொடர் தோல்விகளையும் அனைத்து விஷயங்களிலும் தடைகளையும் சந்திப்பவர்களும் இனி சிறிதும் கவலைப்பட வேண்டாம். ஈசனுக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்த அகத்திய சித்தர் நமக்காகவே அருளிய ஒரு மிக சக்தி வாய்ந்த சிவவசிய மந்திரம் ஒன்று உள்ளது. இது ஏதோ ஒரு சாதாரண மந்திரம் அல்ல. சித்தர்களின் இரகசியங்கள் அடங்கிய பரிபாஷை 300 என்ற மிக அற்புதமான நூலில் குறிப்பிட்டுள்ள ஒரு முக்கியமான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி கூறி வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உங்களால் கண்ணார காண முடியும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் உங்களை சுற்றியும் மண்டி கிடக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் வேரோடு அழிந்து நீங்கிவிடும். நல்லது நடப்பதற்கான புதிய பாதைகள், புதிய வாய்ப்புகள் தானாகவே உருவாக துவங்கும். இது சிவனின் அருளை முழுமையாக பெற்று தருவதோடு ஈஸ்வரனையே வசியம் செய்து நமது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுக்கும் ஆற்றல் வாய்ந்ததாகும் இந்த மந்திரம். உங்கள் விதியை மாற்றி வாழ்வில் அசூர முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை
அகத்தியர் அருளியதை சிவ மந்திரத்தை இப்போது காண்போம். ஓம் தெங்கிலி வா, செயங்கொள்ள பிரபஞ்சம் வாவா, ஐயும் ஸ்ரீரிங் காமனையுந்தான் வென்ற ஈஸ்வரா வாவா. ஓம் தெங்கிலி வா, செயங்கொள்ள பிரபஞ்சம் வாவா, ஐயும் ஸ்ரீங் காமனையுந்தான் வென்ற ஈஸ்வரா வாவா. இந்த மந்திரம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது பிரபஞ்சத்தையே ஈர்க்கும் ஒளிகளின் தொகுப்புதான். இதன் முழுமையான பொருளை தெரிந்து கொண்டு ஜெபிக்கும்போது பலன் பன்மடங்கு அதிகரிக்கும். இதன் அர்த்தங்கள் இப்போ. தெங்கிலி வா, இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல, இவை தெய்வங்களை வசியப்படுத்தும், அதாவது ஈர்க்கும் சக்தி கொண்ட மிக இரகசியமான பீஜ மந்திரங்கள். செயங்கொள்ள பிரபஞ்சம் வாவா, இந்த பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அந்த பரம்பொருளான சிவபெருமானை என் காரியங்களில் வெற்றி கிடைக்க, அதாவது ஜெயம் கிடைக்க வேண்டி அழைக்கின்ற வரிகள் இவை. ஐயும் ஸ்ரீரிங், இதில் ஐயும் என்பது கலைவாணியுடைய அருள் கடச்சத்தால் கிடைக்கக்கூடிய தெளிவான ஞானத்தையும், ஸ்ரீரிங் என்பது மகாலட்சுமியின் அருளால் கிடைக்கக்கூடிய வற்றாத செல்வத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் குறிக்கும் ஒளிகளாகும். காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா, மனிதனின் மிகப்பெரிய எதிரியே அவனுடைய ஆசைகளும் காமமும் தான். மன்மதனையே, அதாவது காமனையே தனது நெற்றிக் கண்ணால் எரித்து ஆசைகளை முழுமையாக வென்றவன் சிவபெருமான் ஒருவனே. என் ஆசைகளை நான் வெல்லவும் என் செயல்களில் வெற்றி பெறவும் அந்த ஈசன் எனக்கு உதவவா என ஈசனை சரணடையும் வரிகள் இவை. அடுத்ததாக பின்பற்ற வேண்டிய முறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரமாக இருந்தாலும் அதை சரியான முறையில் கட்டுப்பாடுகளுடன் விதிமுறைகளுடன் ஜெபித்தால் முழு பலனையும் நாம் பெற முடியும். இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான முறைகளை இப்போது பார்ப்போம். இடம் மற்றும் திசை. உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான பலகை அல்லது பாயில் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இதை செய்யும் பூஜை முறை: ஈசனின் படம் அல்லது நடராஜர் படத்திற்கு வாசனையுள்ள மலர்களை சூட்டி நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்க வேண்டும். இதை எப்போது உச்சரிக்க வேண்டும் தெரியுமா? தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு கூறுவது மிக மிக சிறப்பு. எத்தனை தடவை, எத்தனை முறை இதை கூற வேண்டும்? இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிப்பது மிகவும் விசேஷமானது, உத்தமமானது. கூற வேண்டிய முக்கியமான நாட்கள்: திங்கட்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சிவராத்திரி, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிவனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை மறக்காமல் அதிக முறை உச்சரிக்க வேண்டும். மிக மிக முக்கியமான கட்டுப்பாடுகள் என்னென்ன தெரியுமா? சித்தர்களின் மந்திரங்களை உச்சரிக்கும் போது நமது உடல் மற்றும் மன தூய்மை மிகவும் அவசியம். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் காலங்களில் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உடலில் உஷ்ணத்தையும் மனதில் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வெங்காயம், பூண்டு மற்றும் அதிக காரமுள்ள மசாலா பொருட்களை
உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. சாத்வீகமான உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். மேலும் இவற்றை குருவின் வழிகாட்டுதலோடு அல்லது முழுமையான தூய்மையான நம்பிக்கையுடனே பக்தியுடன் செய்து வந்தால் பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மந்திரத்தால் என்னென்ன பலன்கள் நன்மைகள் கிடைக்கும்? தொழில் வெற்றி. இந்த முறைகளை பின்பற்றி ஈசனை முழுமையாக தியானித்து நம்பிக்கையுடன் சிவனை மனதில் நிறுத்தி இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் 100% வெற்றி நிச்சயம். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். நீங்கள் பல ஆண்டுகளாக நினைத்து முடியாமல் போன காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியடையும். உங்கள் முன்னேற்றத்திற்கு வரும் எப்பேற்பட்ட தடைகளும் சுக்குநூறாக உடையும். உங்கள் கைகளில் பணம் தங்கி வீட்டில் செல்வ வளம் பெருகும். லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருக்கும் திருமண தடைகள் நீங்கி விரைவில் சுபகாரியம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஈசனின் அருளால் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். நேயர்களே, முழுமையான நம்பிக்கையோடும் தூய்மையான மனதோடும் அகத்திய சித்தர் பெருமான் அருளிய இந்த சிவ மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் விதியை வென்று சிவபெருமானின் பேரருளோடு வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்கள், சித்தர்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான தகவல்கள், மந்திரங்களை தெரிந்து கொள்ள நமது மகாடிவன் காணொளிகளை தினமும் காணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள். என்றென்றும் இறை அருளுடன் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. மீண்டும் சந்திப்போம்.